நேற்றைய தினம் மேஷராசிக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு அருள்வாக்கு சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய தினம் ரிஷபராசிக்கு அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த டிவைன், இந்த ஆன்மீகம், இந்த தெய்வீக தன்மை நம்ம எல்லாரையும் இணைக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அருள்வாக்குனா ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்கிறதெல்லாம் இல்லை. இந்த காலம், இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் வாக்கு. இந்த யூனிவர்ஸ் உன்னோட நிழலாக இருக்குது. அப்போ ரிஷபத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வாக்காக மாறுகிறது? தமிழ் புத்தாண்டில் என்ன வாக்கு? பொதுவாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு மேலோட்டமாக எதையும் பேசுனா பிடிக்காது. வேரிலிருந்து வரணும். ஒருத்தன் சாதாரணமாகவே அன்பாக ஒரு வார்த்தை நீ நல்லா இருப்ப அப்படின்னா கூட அவங்களுக்கு பிடிக்காது. மனசுலேருந்து வருதான்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் உண்மையாக சொல்கிறான் ஐயா. இந்த மனசுலேருந்து வர பேச்சு ரிஷபத்திற்கு கரெக்டாக காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன அருள்வாக்கு கிடைக்குதுன்னா, பொறுமை உன் பலம். உன்னை பல பேர் சோதிப்பான். பொறுமையாக இரு ராஜா. உனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்லுவான். பொறுமையாக இரு ராஜா. நீ வேஸ்ட்டுன்னு சொல்லுவான் ராஜா. பொறுமையாக இரு தங்கம். நீ காத்திருக்கிறதெல்லாம் தாமதமாக கிடைச்சாலும் நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும் கண்ணப்பா, கண்ணம்மா. கண்டிப்பாக நீ காத்திருக்கிறதெல்லாம் தாமதமாக கிடைச்சாலும் அது நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும். அதை மட்டும் நம்பு. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற வாக்கு. இது நான் சொல்லலை, அந்த துர்கா பரமேஸ்வரி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறா, அந்த அபிராமி அருளால். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள், உங்கள் வார்த்தையில் ஒரு சக்தி இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யாருக்கும் வார்த்தையை விட்டுடாதீங்க. சொன்னால் பலிக்கும். நல்லதை பேசுங்க. நல்லதையே உங்களுக்கு திரும்பி வரும். ஏன்னா சில பேர் கோபப்படுத்துவான், சில பேர் வருத்தப்படுத்துவான். அவனை திட்டணும் போல இருக்கும். திட்டிட்டு வீட்டுக்கு போனோம்னா நமக்கு அந்த திட்டு வீட்டில் உள்ளவங்களால் நமக்கு சோகம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு அப்படி இல்லை. உங்கள் ராசிக்கு உங்கள் வார்த்தைகளில் பலம் இருக்குது, சக்தி இருக்குது. உங்களை யார் திட்டுறானோ நீங்கள் அமைதியாக வந்துட்டீங்கன்னா அந்த திட்டு அவனை திரும்பி செல்லும். அவன் அடுத்த 24 மணி நேரம் இல்லை 36 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் அடித்து ஒரு உதவி கேட்பான் உங்கள்கிட்ட. அதுதான் உங்களுடைய வெற்றி. திருப்பி திட்டுறது வெற்றி இல்லை. அதே மாதிரி உங்களுடைய மனம் ரொம்ப மென்மையான மனம். யாருக்கும் துரோகம் செய்ய பிடிக்காது. அதையே நீங்கள் பலமாக இந்த வருஷத்தில் மாற்றுங்க. உங்களுக்கு குடும்பம் தான் உங்கள் சக்தி. உங்களுக்கு இருக்கிற வார்த்தை தான் உங்களுக்கு சக்தி. நிறைய பேர் என்ன குடும்பத்தை கட்டிக்கிட்டு அழற அப்படின்னுவான். சில பேர் என்ன நீ என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னுவான், ரொம்ப கோவப்படுறேன்னுவான். யார் எது பேசினாலும் கவலைப்படாதீங்க. அது உன்னுடைய சக்திங்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. இதான் என்னுடைய பவர் அப்படிங்கிறது ஏன் அவன்கிட்ட நம்ம சொல்லணும்? சொல்லக்கூடாது. இதை தான் அபிராமி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. அதே மாதிரி நீங்கள் பிறந்தது எதுக்கு தெரியுமா? பல பேருக்கு வழிகாட்ட. பல பேருக்கு வழிகாட்டுறதுக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்க. யாரெல்லாம் உன்னால் இந்த காரியம் முடியாது, நீ இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னானோ அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களை பார்ப்பான். என்னப்பா முன்னேறிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு முன்னாடி வீட்டில் சுபகாரியத்தெல்லாம் பண்ணிட்டான், நமக்கு முன்னாடி அவன் நல்லா வளர்ந்து வரானே, இந்த அளவுக்கு வருவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம குடும்பத்தில் உள்ளவனே பேசுவான். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு ஒரு பலமான வாக்கு. நீங்கள் உங்கள் சக்தி, உங்களுடைய வார்த்தை, உங்கள் குடும்பம், இதை நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகமே உங்கள் பக்கம் திரும்புங்கிறான். இதான் அம்பாள் அபிராமி கொடுக்குற வாக்கு. தன்னம்பிக்கை வைத்து பார், உலகமே உன் பக்கம் திரும்பும். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 சுவாமியை தொடர்ந்து வழிபாடுங்க. துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லும். மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் சொல்லும்.
சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க. இந்த சக்தி மந்திரம் பிரளயத்தை ஏற்படுத்தும், பிரளயத்தை ஏற்படுத்தும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை பிரமிப்பாக மாறப்போகிறது, பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறது, பல அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. இதுதான் அம்பாளுடைய வாக்கு. இந்த அருள் வாக்கு பலிக்கும். கொஞ்சம் கூட சோர்ந்து போயிட வேண்டாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து வரதோ, அதையே நினச்சிக்கிட்டு வண்டியில் போகிறதோ, அதையே நினச்சிட்டு காரில் போகிறதோ, அதையே நினச்சிட்டு தூங்குறதோ வேண்டாம். ஒருத்தன் திட்டினா கூட அங்கேயே விட்டுட்டு வா ராஜா. ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். உங்களுக்கு எதையாவது ஒரு ஃபயர் உங்கள் மைண்டில் ஏறிடுச்சுன்னா கூட அதை மறக்க முடியாது. பேசுகிறவனுக்கு அது கவலை கிடையாது. அவன் உங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்கிறவனாக இருப்பான். அதனால் அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவன் தொடச்சி விட்டுக்கிட்டு போவான். ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கும் இடையில, காரி துப்புனா தொடச்சிக்கிறதுன்னு. அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அதனால் அவன் பேசுனதை நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா அது மனசில் ஏறுனதுன்னா அது நமக்கு ஹெல்த் வைஸ் பாதிக்கும். சொல்லுவாங்க, நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கூட நமக்கு அவன் பேசின வார்த்தை ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு ஏற்ற காரியங்களை நடத்துறதுக்கு கூட அவன் பேசுகிற வார்த்தை வலியை கொடுக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மனம் நொந்து போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, நீங்கள் பிறந்தது வழிகாட்டுவதற்கு. உங்கள் தன்னம்பிக்கை வச்சா அந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் மனசு ரொம்ப மென்மையானது, அதை பலமாக மாற்றணும். குடும்பம்தான் உங்களோட சக்தின்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி என்ன தெரியுமா? உங்கள் வார்த்தை தான் உங்கள் சக்தின்னு சொல்லியிருக்கிறேன். நல்லதை பேசு, நல்லது உங்ககிட்ட திரும்பி வரப்போகுது. பொறுமையாக இரு தங்கங்களா. இந்த பொறுமை உங்கள் பலம். நீங்கள் காத்திருக்கிறதெல்லாம் தாமதமாக கிடைச்சாலும் நிச்சயமாக சிறப்பாக கிடைக்க போகுது. ஒரு சிறப்பான தருணத்திற்காக காத்திருக்கீங்க ரிஷபராசிக்காரர்கள். துர்க்கையையும் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய இந்த அம்பாள் அபிராமி உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்க போகிறா. அதுதான் அவளுடைய வாக்கு. அம்பாளுடைய வாக்கு, உன் வாழ்க்கை உயரப்போகுது ராஜா அப்படிங்கிறது தான். உன் ஒசரத்தை யாராலையும் தடுக்க முடியாது ராஜா. ராணிகளுக்கும் அதே தான், எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் இதே தான், ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு. அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபயர் இருக்கணும். ஆனால் மற்றவங்க சொன்ன வார்த்தையை ஃபயர் ஆக்கிக்காதீங்க, மைண்டில் ஏற்றாதீங்க. உங்கள் ஃபேஸில் தான் ஃபயர் இருக்கணும். இந்த பராபவ வருஷம் உங்களை பல பேர் யார் திட்டினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பாராட்ட போகிறாங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. மீண்டும் அடுத்த ஒரு அருள்வாக்கு மிதுன ராசிக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு சந்திப்போம். நல்லது நடக்கும். இந்த வாக்கு விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த வாக்கு பலிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரம், ராசி, அதோடு உங்களுடைய ஒரு கேள்வி, அதாவது எனக்கு இது பலிக்கணும் அப்படின்னு ஒரு உங்களுடைய எண்ணம், கேள்வி கூட கிடையாது, எண்ணம், இதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. இந்த பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்கு நான் சொல்கிறேனோ அந்தந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் எந்த ராசியை பார்த்தீங்களோ அந்த ராசியில் உள்ளவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரம், இன்னொன்று குலதெய்வத்து பேரையும் எழுதிட்டு உங்களுக்கு இதில் என்ன நடக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வாக்கு இருக்கும் இல்லையா, கேட்பீங்கல்ல, அந்த வாக்கை அதை கேட்டு வைங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு பதிவில் நான் இந்த ராசிக்கு மீண்டும் நான் அருள்வாக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய பதிவை நான் அதில் ஏற்றுக்கொள்வேன். அதில் லக்கான மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் வரீங்கன்னு பார்ப்போம். முடிந்த அளவு உங்களுடைய கேள்விகளுக்கு பொது கேள்வியாக எடுத்து நாங்கள் அதுக்கு அருள்வாக்கு சொல்லுவோம். நல்லது நடக்கும். அம்பாள் அபிராமி
உங்களோடு நிழலாக இருப்பா. இந்த அப்பா சிவஸ்ரீ என்றைக்கும் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். கவலையே படாதீங்க, நல்லது நடக்கும். ஏன்னா மனசில் இருக்கிற சில சோகங்கள், மனசில் இருக்கிற சில வேதனைகள், மனசில் இருக்கிற சில ஆதங்கங்கள், மனசில் இருக்கிற சில நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிற எண்ணங்களை இது மாதிரி இடத்துல நம்ம பதிவு பண்ணும் பொழுது இந்த யூனிவர்ஸ் எப்படியோ இதை நமக்கு எப்படியோ கனெக்ட் பண்ணி நடத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை தவற விட வேண்டாம். இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் நான் சொன்னதை மட்டும் செய்து நம்பிக்கையோடு அந்த வாக்கை பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு இது நடக்கணும், இது கிடைக்குமா கிடைக்காதா, என்னமோ உங்கள் மனசில் ஒன்று தோணும் இல்லை, அந்த விஷயத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பாள். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.